தேர்தல் வந்தால் விவசாயிகள்லாம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் இந்த நாட்டினுடைய அடிமைகள் மாதிரி. ஜனநாயக நாட்டில் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் உரிமையை கேட்கலாம். அரசுக்கோ பொதுமக்களோ இடைஞ்சல் செய்யாமல் நடந்துக்கிறது தான் நியாயமான கோரிக்கை, நியாயமான அரசியலமைப்பு சட்டத்தில் கூறியிருந்த உரிமை. இன்றைக்கி நாங்கள் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆம்பட்ஸ்மேனில் விவசாயியை ஏமாத்துகிறான், பேங்க்கு ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஏமாத்துறாங்க, 48 வாரம் பணம் கட்டினா போதுங்கிறாங்க, அப்புறம் 80 ரூபா பண்ணுறாங்க கட்டணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு மனு கொடுக்கறதுக்காக பார்த்து மனு கொடுத்தோம். வெளியே வந்தோன்னா காவல்துறை எங்களை எல்லாம் கைது பண்ணி கொண்டு வந்தாங்க. எதுக்காக கைது பண்ணாங்கன்னு தெரியல. கைது பண்ணி முதல்ல ஒரு கல்யாணத்துக்கு காவல்துறை கல்யாண மண்டபத்துக்கு கொண்டு போனாங்க, அப்புறம் ஒரு சாய்வுக்கு மண்டபத்துக்கு கொண்டு போனாங்க. இப்போ கடைசியாக நம்ம ஆறுநாட்டு வேளாளர் சட்டத்துக்கு கொண்டுருக்காங்க. இது எதுக்காக அப்படி விவசாய கைது பண்ணுறாங்க? விவசாயின்னா இந்த நாட்டுடைய அடிமைன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அதனால் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் எங்களை உடனே விட்டுறணும். விடலைன்னா எங்களை ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பணும். நாங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் ஊருக்கு போங்க, 8 மணிக்கு போங்கன்னா போகிறோமா இல்லை? ஏன்னா நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். இங்கே திருச்சி போகிறதா ஒரு ஈஸியான வேலை கிடையாது. அதனால் எங்களுடைய கோரிக்கை, இது ஜனநாயக நாடு, இந்த நாட்டில் எங்களுக்கும் உரிமை இருக்கிறது. As per our constitution articles 19, we can move from Kanyakumari to Kashmir. We have the right to demand our rights. But what is the reason behind it? We don't know. So Modi ji came, the Prime Minister Modi ji came here, so that's the reason they have arrested us. As per his voice, during the election, he promised to give 2-time profitable price for agriculture product, but he has not given. So that's the reason they are arresting us. It is very, very bad. It is only happened in the dictatorship country, not in